இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைக்கு நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 1-12. இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அன்பானவர்களே, பொறுப்பில் இருக்கிறவர்கள், வழிநடத்துபவர்கள், ஊழியர்கள், குருக்கள், ஆயர், அதுபோன்று இருக்கின்ற நிலையில் பெரியவர்களாக மூத்தவர்களாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். உண்மை பேசணும், நேர்மையாக நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, கீழ்ப்படியணும், பெரியவங்களை மதிக்கணும், கடவுளுக்கு பயம் இருக்கணும், மனசாட்சி பயம் இருக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லை. பெரியவர்களுடைய, மூத்தவர்களுடைய, ஆசிரியர்களுடைய, குருக்களுடைய, அழைக்கப்பட்டவருடைய, ஊழியர்களுடைய, ஆயர்களுடைய கடமைகள் சொல்கிறதுபடி செய்யணும். இயேசு எப்படி ஒரு சவுக்கடி கொடுக்குறாரு பாருங்க. நேர்மையற்றவர்களுக்கு, வெளிவேஷம் தரித்தவர்களுக்கு, சொல்வதை செய்யாமல் இருப்பவர்களுக்கு, அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். இது மிக சிறந்த செருப்படி. வெளிவேஷத்தோடு நடக்கிறவங்களுக்கு மிக சிறந்த செருப்படி. மூஞ்சியில் நல்ல கறி பூசல். ஏற்கனவே நம்ம கறி மூஞ்சி, அதில் கறி பூசினா என்ன ஆகும்? நான் குறிப்பிடுகிற உண்மை நமக்கு புரிய வேண்டும். நாம் வேடமிட்டு திரிந்தால் நம்மால் இந்த உலகிற்கு தீமைகள் விளையுமே ஒழிய நன்மைகள் விளையாது. நம்மால் நன்மைகளை செய்ய முடியாது. நம்மால் வாழ்வு பெறுபவர் ஒருவர் கூட இல்லை. அவரவர்கள் குடும்பத்தில் கூட யாரும் வாழ்வு பெற முடியாது. வேடம் தரித்து வாழ்ந்தால் கேடுதான் விளையும். உலகிற்கு, குடும்பத்திற்கு, எல்லாவற்றுக்கு மேலாக வேடதாரிக்கு கேடு விளை. அதை உணர்வதில்லை. கேடு எப்படி விளையும் தெரியுமா? அவர்கள் யாருக்காக பாடுபடுகிறார்களோ, யாருக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறார்களோ, யாருக்காக கொள்ளை அடிக்கிறார்களோ, யாருக்காக வியர்வை வியர்க்க வேலை செய்து பணம் சேர்த்து சொத்து சேர்த்து வைக்கிறார்களோ, அந்த தலைமுறைகள் உருப்படாது. தந்தையர்களின் பாவங்களை பிள்ளைகளிடமிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தண்டித்து விசாரிப்பேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் நினைவில் இருக்க வேண்டும். அப்போ என்ன? உண்மையாயிரு, நேர்மையாயிரு. உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கையை மூடிக்காத, கையை விரிச்சு காட்டு. பி டிரான்ஸ்பரண்ட். அன்பு நிறைந்த இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் இல்லாததை இருப்பது போல காட்டிக்கொள்வதும், எங்களிடம் இருப்பதை இல்லாதது போலவே வெளிப்படுத்தி வாழ்வதும், அப்படிப்பட்ட நேர்மையற்ற தன்மை எங்களிடமிருந்து வேறறிந்து வெளியேறட்டும். நீர் எங்களுக்கு போதிக்கின்ற உண்மைகள் எங்களில் வேரடித்து, கிளையடித்து, கனிகள் கொடுக்கட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.